Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது RRB Group D நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரயில்வேஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் 32000 மேற்பட்ட வேகன்சிஸ் இதுல வந்து இருக்கு. இத மிஸ் பண்ணிராதீங்க. 10th முடிச்சிருந்தா இந்த எக்ஸாம் எழுத முடியும். எல்லா போஸ்ட்டுக்கும் ITI வேணும் அப்படினு இல்ல. 10th முடிச்சிருந்தா எக்ஸாம் எழுத முடியும். முக்கியமான விஷயம் ரீஜனல் லாங்குவேஜ்ல எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணலாம். தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துலயுமே எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியும். முழுமையா செக் பண்ணுங்க. 32000 வேகன்சி வாய்ப்பை நம்ம தவற விட்டுற கூடாது. எல்லாமே ஒரு வாய்ப்பு தான். ஸோ முழுமையாக பாருங்கள். என்ன சிலபஸ், என்ன ஏஜ் லிமிட், என்ன எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே பார்க்கலாம். முழுமையாக பார்த்துட்டு அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரி, பார்த்துடலாம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் Jan 22 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது, அப்ளை பண்ணுறது Jan 23 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். க்ளோசிங் டேட் February 22. ஸோ 1 month கொடுத்துருக்காங்க. ஸோ 1 month வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ RRB பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த Jan 30க்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணி முடிக்க முடியும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, திரும்ப நான் சொல்கிறேன், இங்கே 32000 வேகன்சி மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். தமிழ்நாட்டில் போஸ்டிங் நீங்கள் வாங்க முடியும், அதே மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி. ஸோ இதுக்கான பே கமிஷன் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இனிஷியல் பே 18,000 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேகன்சி பாருங்கள் 32,438. ஸோ ஒரு பெரிய வேகன்சி கொடுக்கப்பட்டிருக்கு, இதை பயன்படுத்திக்கோங்க. பே கமிஷன் பொறுத்த வரைக்கும் 18 கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 8th பே கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ நல்ல பே தான் உங்களுக்கு. இதை செக் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 10th முடிச்சிருந்தா இந்த எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும் அப்படின்னு. பட் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, இன்கேஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும் போது 10th நீங்கள் முடிச்சிருக்கணும். இல்லை நான் 10th வந்து எக்ஸாம் எழுதியிருக்கேன், ரிசல்ட் வரணும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் அது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ளை பண்ணும் போது நீங்கள் முடிச்சிருக்கணும், அதான் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் ப்ராப்பராக கொடுத்து பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த நம்பர் கொடுத்துட்டா திரும்ப நீங்கள் நம்பர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கிளியராக பார்த்துட்டு பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள், அதான் வந்து அவசியம். ரைட்டா? ஓகே. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் நம்ம பார்த்துடலாம். ஸோ லெவல் 1 பொறுத்த வரைக்கும் அதாவது 18 to 33 இதான் வந்து வச்சுருந்தாங்க. பட் கோவிட் பேண்டமிக்னால சில பேர் எக்ஸாம் எழுத முடியாமல் போச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 18 to 36. இது யாருக்காக? அன்ரிசர்வ்ட் கேட்டகரி. ரிசர்வேஷன் வந்து பின்னாக வராது. ஸோ அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 18 to 36 நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். 10th முடிச்சிருக்கீங்க, 18 to 36 ஏஜ் இருக்கா, இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதலாம். இதுவே OBC கேட்டகரி, நான் கிரீமி லேயர், அதாவது தமிழ்நாட்டில் வந்து BC, MBC எல்லாம் வருவாங்கள்ல. ஸோ இவங்க எல்லாருமே OBCயில் வந்து வர போகிறாங்க. இவங்களுக்கு 36 + 3 அதாவது 39 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத முடியும். இதுவே SC ST பொறுத்த வரைக்கும் 41 வரைக்கும் எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும். புரியுதா? ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஃபார் அன்ரிசர்வ்ட் 18 to 36 நீங்கள் வந்து பார்த்துக்க போகிறீங்க. அண்ட் OBC பொறுத்த வரைக்கும் 36 + 3 39. அண்ட் SC STக்கு மொத்தம் 5 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டிருக்கு, 41. ரைட்? 10th முடிச்சிருந்தா போதும், ஏஜ் லிமிட்டுக்காக எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ரைட்? சரிங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் எங்கே வந்திருக்கும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. எல்லா கேட்டகரிக்கும் 1/1/2007 இதை தாண்டி நீங்கள் போகக்கூடாது. ஓகே, 2007க்கு மேலே நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத முடியாது, அதில் பார்த்துக்கோங்க. ஸோ லோவர் லிமிட் நாட் லேட்டர் தென். ஸோ 1/1/2007 பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்குமான டெட்லைன். சரி. ஸோ கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்கும்போது அன்ரிசர்வ்டுக்கும் EWSக்கும், ஸோ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கும் நீங்கள் 2189 இதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நாட் இயர்லியர் தென் 2189 இதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. அடுத்தது நான் கிரீமி லேயர் OBC பொறுத்த வரைக்கும் 2186. நெக்ஸ்ட் SC ST பொறுத்த வரைக்கும் 211984. ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. எப்படின்னா இப்போ ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 021/1989. ஸோ இங்கேருந்து 01/01/2007. ஸோ இதுக்குள்ளே உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா ஃபார் ஜென்ரல் கேட்டகரி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஃபார் அன்ரிசர்வ்ட் EWS முடிச்சு போச்சு. ஓகே, இதுவே OBC நீங்கள் வரீங்க அப்படின்னா இதை போட்டுக்கோங்க. 021/1986 இங்கேருந்து 01/01/2007. ஸோ இதுக்குள்ளே உங்கள் ஏஜ் லிமிட் இருக்கா, நீங்கள் OBCக்கு அட்டன் பண்ணிக்க முடியும். இதே SC ST வரும்போது 2/1/1984 இங்கேருந்து 1/1/2007. ஸோ இதுக்குள்ளே உங்கள் லிமிட் இருக்கா, எக்ஸாம் நீங்கள் எழுதிக்க முடியும். ஓகே, ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்கு 36 வரைக்கும் உண்டு. OBC 39, SC STக்கு 40 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏஜ் லிமிட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் இங்கே இருந்து இதுக்குள்ளே இருக்கா, எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டெட்லைன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே காமன் தான். எங்கே முடியணும் அப்படின்னா 1/1/2007க்குள்ளே இருக்கா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது அன்ரிசர்வ்டுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் போகக்கூடாது, OBC இதுக்கு முன்னாடி போகக்கூடாது, SC ST இதுக்கு முன்னாடி போகக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். கிளியர்? ஸோ ஏஜ் லிமிட் இருக்கா, 10th முடிச்சாச்சா, படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், இதுக்கான சிலபஸ். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும்
சிபிடி மட்டும் எக்ஸாம் வந்து வைக்க போகிறாங்க. சிங்கிள் மோட் எக்ஸாம் தான், அதாவது ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ அதெல்லாம் வந்து கிடையாது, சிங்கிள் மோட் எக்ஸாம். ஓகே, ஸோ சிபிடி பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போகுது. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் ரொம்ப சிம்பிளாக தான் வந்திருக்கும், எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மோட் எக்ஸாம், சிபிடி மோடில் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்க, OMR கிடையாது. பட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ்லேயும் உண்டு, இங்கிலீஷ்லையும் உண்டு, நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம் இங்கே நெகட்டிவ் மார்க் உண்டு. நீங்கள் ஒரு கொஷின்ஸ்க்கும் நெகட்டிவ் மார்க் இங்கே வந்து போகும். அதாவது அட்டன் பண்ணி தப்பானா மட்டும் நெகட்டிவ் மார்க் போக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 இருக்குது அப்படின்னா இந்த 3ல் நீங்கள் 1 அட்டன் பண்ணவே இல்லை, 2 அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் போகாது. இன்கேஸ் நீங்கள் வந்து 2 அட்டன் பண்ணியிருக்கீங்க, அட்டன் பண்ணி அது தப்பாகிடுச்சு, ஓகேவா, அட்டன் பண்ணி தப்பானா மட்டும் நெகட்டிவ் மார்க் போக போகுது. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணும் போதே பண்ணலாமா வேணாமான்றதை கிளியராக பார்த்துட்டு அதை அட்டன் பண்ணிக்கலாம். பிளாங்காக விட்டுட்டா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அட்டன் பண்ணி தப்பானா மட்டும் தான் நெகட்டிவ் மார்க் போக போகுது. ஸோ 1 மார்க் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு 0.33 மார்க்ஸ் அங்கே மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ரைட். ஸோ எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். எக்ஸாம்ஸ்க்கான டைம் உங்களுக்கு மொத்தம் 90 மினிட்ஸ் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க, 1.5 மணி நேரம். நம்பர் ஆஃப் கொஸ்டின், ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க் கொடுக்கப்படுது. ஓகே, அது 1 மார்க் அப்படின்னா நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லும் போது 0.33 மார்க் அங்கே வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அட்டன் பண்ணும்போது நிதானமாக பார்த்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்த கேள்விகள் 100. இதுக்கான சிலபஸ் ஜென்ரல் சயின்ஸில் 25, மேக்ஸ் 25, ரீசனிங் 30 அண்ட் அவேர்னஸில் 20 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான சிலபஸ் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். சிலபஸ் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. டாபிக் எடுத்துக்கோங்க. நீங்கள் மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இப்போ டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி கொண்டு போகிறீங்க அப்படின்னா சிலபஸ் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்சிஎம் எஸ்சிஎஃப்லாம் எல்லாமே காமனான விஷயங்கள்லாம். ஸோ ஒரு டாப்பிக்கும் ஸோ டாபிக் பேஸ் பண்ணி கொண்டு போனாலே போதுமானதாக வந்திருக்கும். ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணாமல் போகலாம், அது உங்களோட சாய்ஸாக இருக்கலாம். பட் ஒரு டாபிக் வைஸ் நீங்கள் சர்ச் பண்ணால் எல்லா டாப்பிக்கும் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் சிஸ்டம் ஆர்ஆர்பி அப்படின்னு போட்டு பாருங்கள், நிறைய பேர் வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே செக் பண்ணுங்கள். நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி கிராக் பண்ண முடியுமானா தாராளமாக கிராக் பண்ண முடியும். பட் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், சோர்ஸ் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். எந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க, எங்கே கொண்டு போக போகிறீங்க. எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் உங்களுக்கு ஒரு 100 நாள் கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த 100 நாட்களுமே கரெக்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ எங்கே வந்து பார்க்கணும், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஆர்ஆர்பிக்குனே தனியாக ஒரு குரூப்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக வந்து கிராக் பண்ண முடியும். இதை தாண்டி கோர்ஸ் வேணும் அப்படின்னா செக் பண்ணி அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸ். அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ மேல் கேண்டிடேட்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். இவங்க 35 கிலோ உள்ள வெயிட்டை வந்து தூக்கிட்டு ஓடணும். எவ்வளோன்னா 100 மீட்டர் 2 நிமிஷத்தில். இது மேல் கேண்டிடேட்ஸ்க்கு. இது ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் 20 கிலோ, அதே 100 மீட்டர் 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஓடுற மாதிரி வந்திருக்கும். அடுத்தது 1000 மீட்டர் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி வந்திருக்கும், 4 நிமிஷம் 15 செகண்டில். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சான்ஸில் நீங்கள் வந்து போயாகணும். ஒன் சான்ஸ், செகண்ட் சான்ஸாக கொடுக்க மாட்டாங்க. வெயிட் தூக்கிட்டு போகிறீங்கன்னா கீழே விழாமல் டிட்ஸை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அது நீங்கள் கீழே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பார்த்து பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டாம், ஒரு ப்ராப்பர் ப்ராக்டிஸே போதுமானதாக வந்திருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே வந்து மொத்தமே உங்களுக்கு 100 கேள்விகள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 100 கேள்விகள் 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லும் போது ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் மட்டும் தான் எக்ஸாம்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்க முடியும். ஓகேவா, ஸோ நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன வந்து எங்கே வந்து கொடுக்க போகிறாங்க, டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th நீங்கள் பாஸ் பண்ணலாம், இல்லைனா ஐடிஐ ஆர் ஈக்குவலன்ட். ஸோ நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதுமானதாக வந்திருக்கும். எல்லாத்துக்குமே ஐடிஐ இங்கே தேவைப்படாது. 10th கிளியர் பண்ணியிருக்கீங்களா, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் ஒரு போஸ்ட்டும் உங்களுக்கு என்ன வந்திருக்கு, மெடிக்கல் ஸ்டாண்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ B1, C1, A1 அப்புறம் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இங்கே செக் பண்ணி பாருங்கள். ஸோ A2 அப்படி சொல்லும் போது எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் ஃபிட் ஆகிற மாதிரி வந்திருக்கும், அதை கொடுத்துருப்பாங்க. அதாவது விஷன் தாங்க முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட விஷன் எவ்வளோ வந்திருக்கும், அந்த டிஸ்டன்ட் விஷனு, நியர் விஷனு, கடல் பைலன்ஸ் எவ்வளோ தாண்டக்கூடாது, இது எல்லாமே ப்ராப்பராக கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கும் ஸோ A2க்கு எதெல்லாம் வந்து கவர் ஆகுது, A3 யார் கவர் ஆகுது. ஏன்னா ஒரு சில பிளைண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரி பண்ண முடியாது. ஸோ அவங்க பிறக்கும் போதே கண்ணில் சில ப்ராப்ளம்லாம் வந்திருக்கலாம், சரி பண்ண முடியாது. அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கும் ஸோ B1, B2, C1, C2 கொஞ்சம் 6 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 6 கேட்டகரியிலுமே எந்தெந்த கேட்டகரி நீங்கள் வந்து வருகின்றதை ஒரு கிளினிக்கில் போயிட்டு செக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் போஸ்ட் இருக்க போகுது. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா கேட்டகரிக்குமே போஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ A1 to C2 மொத்தம் 6 கேட்டகரி இருக்கா. ஸோ 6 கேட்டகரியும் செக் பண்ணுங்கள், என்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ கலர் விஷன் இருக்குது, பைனாகுலரு, நைட் விஷனு எல்லாம் மஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ண அப்படி கொடுக்கப்பட்டிருக்கா. இந்த ஸ்கீமில் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா இதுக்கு ஏற்ற மாதிரி போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், யாரும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நார்மல் விஷயம் தான், செக் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், இது அப்ளை பண்ணும்போது உங்களோட சிக்னேச்சர் இருக்குல்ல, நீங்கள் சைன் போடுறீங்க இல்லையா, சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள். பிளாக் லெட்டர்ஸ்லேயோ
கேப்டலே இருக்கக்கூடாது. ரன்னிங், ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப மஸ்ட். இப்போ நம்ம வந்து சைன் பண்ணுறோம், இப்போ வந்து இருக்குது ஸோ ஆர் விக்னேஷ் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி கேப்ஸில் வந்து எழுதக்கூடாது. நீங்கள் ரன்னிங்கில் தான் எழுதி சைன் போடுற மாதிரி வந்துருக்கணும். இது எல்லாம் முக்கியமான விஷயம். ஏன்னா ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க, ஃபோட்டோ சிக்னேச்சர் சரியாக இல்லைனா இதை பேஸ் பண்ணி கூட ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கலாம். அதில் நின்று நிதானமாக முழுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே 10th என்ன கொடுக்கப்பட்டிருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு போக போகிறாங்க. 10th இல்லாத பட்சத்தில் ஐடிஐயோ என்ஏசி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி 10th சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணுங்கள். ஆதார் கார்டு, பேன் கார்டு அங்கே நீங்கள் வந்து போக வேணாம். 10th என்ன இருக்குது, எஸ்எல்சி என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது இதை வந்து ஃபர்தராக வந்து கொண்டு போக முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரோ உங்கள் மெயில் ஐடி போட்டால் வந்து வரும், அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஹவு டு அப்ளை வீடியோ வந்து நிறைய போட்டிருப்பாங்க, கேளுங்க, நான் வந்து கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அவசரப்பட்டு அப்ளை பண்ண வேணாம், பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். ஓகே ரைட். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதில் மொத்தம் 32,000 வேகன்சிக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கு. 10th படிச்சிருந்தா எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு வேலை உங்களுக்கு 30,000 கிட்ட அந்த 8th பே கமிஷனில் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், எல்லோரும் அப்ளை பண்ணுங்க, வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதை நான் வந்து சொல்கிறது. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்ம டெலகிராமை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.